போய் இவ்வளோ முன்ன வச்சா வண்டி நிற்கணும். சிலக்கோ அங்கே பாருங்க, இவ்வளோ போயிட்டு வேணா இங்கேருந்து போயிடலான்னு பார்த்தோன்னைக்கு நான் அவ்வளோ மாதிரி தெரியலையே. யாரையும் எதிர்பார்த்து நின்றுட்டு பாலா இருக்கும். சீலா அவன் நிற்கிறத பார்த்தா யாரையும் எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ இவ வண்டி ரிப்பேர் ஆகி நின்ன மாதிரி தான் தெரியுது. எப்படி தான் இவ்வளோ கண்டுபிடிப்பாளுவளோ எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாளுவே. மானெல்லாம் போகுது. இந்த வண்டி ஆனாகி தொலைதா. இந்த வண்டியை இதில் விட்டுச்சு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். என்ன சீலா, நம்ம வந்து அரை மணி நேரம் கூடுதலாவது என்ன இந்த பஸ்ஸை காணையில? இந்த பஸ் இப்போ வருமா வராதோ தெரியலையே. ஆமாக்கா, எனக்கும் அப்படி தான் தோணுது. வர பாதையில் அந்த தாத்தா வேற சொன்னவ 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும்னு. நம்மளும் அந்த நேரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் வர்றது மாதிரி தெரியல. நீங்கள் 3 நேரம் பஸ்ஸுக்காவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், பஸ்ஸுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பஸ் எப்போ வரும்? அது என்னமே நாளைக்கு தான் வரும். நாளைக்கு வருமா? இன்னைக்கு என்னமா வராதா? இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் இந்த அளோடி பஸ்ஸு போச்சு. திரும்ப இந்த அளோடி வராதா? அந்த பஸ்ஸு திரும்ப இந்த அளோடி வராது. மெயின் ரோட்டு வழியே போயிடும். ஏக்கோ பஸ்ஸு போய்ட்டு இப்போ என்ன பண்ண? வேற என்ன பண்ண சீலா? நடராஜர் பஸ்ஸை பிடிச்சிட்டு போயிட வேண்டியதான். ஏக்கோ அப்படி எந்த ஒரு பஸ்ஸும் இந்த ரோட்டு வழியே வராது. நான் பஸ்ஸை பற்றிலாம் பேசலை, நடந்து போகிறத பற்றி தான் பேசினேன். ஓ, நடந்து போகிறத பற்றி பேசினேளா? நான் கூட ஏதோ பஸ் கம்பெனியை பற்றி தான் பேசுகிறோன்னு நினச்சேன். ஏக்கோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாளைக்கு உங்களுக்கு வேலை ஆரம்பிக்குது. காலையில் மறக்காமல் 8 மணிக்கு வந்துடுங்க. ஆ, வந்துடுறேன். என்ன பாருங்கக்கா, 8 மணி தாண்டி நீங்கள் வந்தேன்னு வச்சுருங்க, உங்களை அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடுவேன். வேலையிலலாம் வைக்க மாட்டேன். அப்புறமா கோகிலா வேலையை விட்டு அனுப்பிட்டாளன்னு என் மேலே கோவப்படாதுங்க. சரி, நேரத்துக்கு வாரேன். அதான் பஸ் வர்றதுன்னு தெரிஞ்சு போச்சுல, நம்ம இனிமேல் நடந்து போவோம். சரிக்கா போவோம். ஏக்கோ நானும் வேலைக்கு வரட்டான்னு கேளுங்களாம். போவாள்வேன்னு எதிர்பார்த்தா போகாமல் இதிலே நின்று நம்ம மூஞ்சில் பார்த்துட்டு நிற்காள்வே. உமா, உனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு. போயும் அந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்க. அந்த வேலைக்கெல்லாம் போகாத, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வேலை ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வேணும்னா உங்கள் அக்காக்கிட்டே கேளுங்க. ஏக்கோ இவ சொல்லது உண்மையா? அந்த வேலை கஷ்டமாக இருக்காதா? நீ நினைக்கிறது மாதிரி கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அண்ணன் போய் தானே நான் அந்த வேலைக்கு போய்ட்டுருக்கேன். சீலக்கோ உங்களுக்கு வேற வீட்டில் நேரம் போல் இருந்தேன்னு சொல்லிட்டுருக்கியே, நீங்களும் என் கூட இந்த வேலைக்கு வந்துடுங்களா? நானும் வேலைக்கு வந்துட்டேன்னா பிள்ளைகள ஸ்கூல்லேருந்து யார் கூட்டிகிட்டு வருது? 4 மணிக்கு முந்தையே வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துடலாம். சீலா, நம்ம இந்த வேலைக்கு போனோன்னு வச்சுக்க, வேலைக்கு போன மாதிரியும் ஆச்சு, சம்பளம் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, நமக்கு நேரம் போன மாதிரியும் ஆச்சு. ஓ, இவ்வளோ ஆச்சு கிடைக்குமாக்கா? அப்போனா நானும் வரேன். இவ்வளோ என்ன போகலன்னு பார்த்தானா இதில் நின்றுட்டு கதை விட்டுட்டேலாம் இருக்காளுவே. போயும் தொலைக்க மாட்டேக்காளுவே. என்ன பண்ணனே தெரியல. கேளுங்கக்கா கேளுங்க, இப்போ உடனே கேளுங்க. இந்த வாய்ப்பை இப்போ மிஸ் பண்ணணுன்னு வச்சுடுங்க, அப்புறமா நாங்கள் ரொம்ப வருத்தப்படுவோம். கேட்கேன், கொஞ்சம் பொறுமையிடு. சத்தம் காட்டாம 2 பேரும் பின்னாடியே வாங்க, நான் கேட்கேன். என்கிட்ட என்னதான் கேட்கணுமா? இந்த நாளைக்கு நீ வேலைக்கு வர சொன்னீங்களா? புதுசாக தான் வேலைக்கு ஆளை சேர்க்குதீங்களா? ஆமாக்கா, ஒரு 10 ஆளை சேர்க்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த வேலைக்கு வரேன்னு சொன்னவனா கூட்டிகிட்டு வருவீங்களாக்கா? காலையில் ஒரு 8 மணிக்கு முந்தையே கூட்டிகிட்டு வந்துடுங்க. எனக்கு நிறைய ஆளுகளெல்லாம் தெரியாது. இப்போ 2 பேர் வேலைக்கு வருவேன்னு சொல்லு, அதை கூட்டிகிட்டு வரட்டுமா? ஆ, கூட்டிகிட்டு வாங்கக்கா. உங்கள் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவி யாரும் வேலைக்கு போகாமல் இருந்தவனா இந்த வேலை ஈஸியாக இருக்கும்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்கக்கா. வயசான வீடாக இருந்தாலும் பரவாயில்லக்கா, ஒரு 10 ஆள் வேணும். ஆ, அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்க்கேன். யாராவது வரேன்னு சொன்னவனா மறக்காமல் கூட்டிகிட்டு வாரேன். ஏக்கா கேட்டுச்சீலா? உமா சத்தங்கட்ட மாதிரி, இல்லைன்னா அக்கா திட்டி விடுவா. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு சரின்னு சொல்லியாச்சு. காலையில் 8 மணிக்கே 2 பேரும் கிளம்பி வந்துடுங்க. சரிக்கா, அப்போ நம்ம கிளம்புவோம். ஏக்கோ வண்டிக்கிட்ட ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காவளா? என்ன காரணம்னு கேட்டியலா? அதை எதுக்கு நான் கேட்கணும்? அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? என்னக்கா இப்படி நீங்கள் மனிதாபிமானம் இல்லாமல் பேசுதியே? நாளைக்கு நம்ம எல்லாத்துக்குமே அவிய தான் வேலையை தர போகிறாவ. நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிவிடுவாவ. அதுக்கு இப்போ நான் என்னடி பண்ணணும்? நீங்கள் அவியக்கிட்ட போய் கேளுங்க, எதுக்காக இதில் நிற்கேன்னு. நான் இப்போ அவகிட்ட கேட்டேன்னு வச்சுக்க, உன் சோலையை பார்த்துட்டு போனேன் என்னை பார்த்து சொல்லிவிடுவா. அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டாவக்கா, நீங்கள் போய் கேளுங்க. நபரே, என்னாலலாம் கேட்க முடியாது. உனக்கு இஷ்டம் இருந்தால் நீனே போய் கேளு.
சரி சரி, நீங்கள் ஒன்றும் கேட்கட்டான், நானே இப்போ கேட்கேன். நீ கேட்டுட்டு பையவா, நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போகிறோம். ஏக்கோ நம்ம இதில் நீ பாவ பேசிட்டு வரட்டும். ரொம்ப நேரமாக இதில் நின்றுட்டுருக்கீல, வண்டி ரிப்பேர் ஆகிட்டோ? வண்டி ரிப்பேர் ஆகிட்டுன்னு உனக்கு யார் சொன்னது? உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருந்தால் இப்படி பேசுவியா? இப்போ எதுக்கு என்னைய திட்டுத்தியா? ரொம்ப நேரமாக இதில் நிற்கிதுன்னு தானே கேட்டேன். எதுக்காக இதில் நிற்கன்னு கேட்கணும், அதுக்காக வண்டி ரிப்பேர் ஆகிட்டான்னு கேட்கக்கூடாது. சரி சரி, நான் கேட்டது தப்பு தான், என்னைய மன்னிச்சிருங்க. என்னாச்சு உமா, மூஞ்செல்லாம் ரொம்ப வாடி போயிருக்குது. சீலா, அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய தொட்டி கிடக்குது. அந்த தொட்டி நிறையா தண்ணி கிடக்குது. அதுக்குள்ளே இவளை முக்கிடு, சரியாயிருவா. ஏக்கா என்னைய பார்த்து இப்படி பேசிய? நானே வருத்தத்தில் இருக்கேன். நீ வருத்தப்பட முடியா? அங்கே என்ன நடந்து? அந்த பொம்பளை என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு சொல்லி திட்டுதுக்கா. அவ திட்டுனது சரிதான். உனக்கு அறிவு இருந்தா அந்த தசை பக்கம் போயிருப்பியா? போனது தப்பு தான்க்கா, அதுக்காக நான் என்னக்கா செய்ய முடியும்? சரிக்கா, வீட்டுக்கு போவோம். உமா, இன்னொருக்கா அவகிட்ட போய் பேச வேண்டியது தானே? வேண்டாக்கா, நான் பேசலை. இன்னொருக்கா போய் பேசினோம்னா அவிய என்னையே வேலையை விட்டே தூக்கிடுவாவ. வாங்கக்கா, வீட்டுக்கு போவோம். சரி சரி, போவோம். என்ன பண்ண, நல்ல வேலைக்கு காலமே இல்லை. ஒரு வழியாக 3 பேரும் போய் தொலைஞ்சாளுவேன். அவளுக்கு தெரியாமல் வண்டி ஓடிட்டு இங்கேருந்து போயிடுவோம். வண்டி ரிப்பேர் ஆனதால தான் நான் இதில் நிற்கிறேங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சானா நாளைக்கு என்னையும் மதிப்பாள்வளா? ஸோ இப்போ இதுக்கு அதில் நின்றுட்டு கழுவே புளி என் கையை பறிச்சுக்கிட்டு கிடக்கழுவே. இவளெல்லாம் திருத்தையே முடியாது.